ரைட் வர நீங்க சுருக்கமா சொல்லுங்க. நான் குறுக்கிட்டு வரீங்க. நான் மேடம் வர எஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் இப்போ தமிழ்நாட்டுல 2 முறை கள்ளச்சாராய மரணம் இல்ல வெயிட் பண்ணுங்க சார், நீங்க என்ன முடிக்க விடுங்க. இல்ல அப்போ அதுக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. சரி, அதுக்கும் ராஜினாமா பண்ணணும்னு நம்ம கேட்கணும். சோ இதுல ஒரு தவறு இருக்குன்னா அதை வந்து திரும்ப வராம இருக்கிறதுக்கு தான் தடுக்க முடியுமே தவிர்த்து நீங்க அதை பண்ணிட்டேங்க ரிசைன் பண்ணா அப்ப இங்க தமிழ்நாட்டிலே நம்ம ரெசிக்னேஷன் கேட்கணும். நீங்க வந்து ஒரு யார்ட் ஸ்டிக் எடுத்தா எல்லாத்துக்கும் அதை அப்ளை பண்ணுங்க. ஜர்னலிஸ்டா இருந்தா எல்லாம் ஒரே ரூல் தான். there is no color. நீங்க ஆர்கே அதே அவர் செஞ்சிருக்காரு வேற ஒரு நிகழ்ச்சியில. நீ வேற யாருக்கா சொல்லலாம். ஆர்கே வந்து கடுமையான ஸ்டாண்ட் எடுத்ததுல இல்ல அவர் இதே விஷயம் இல்ல இன்னொன்னு வந்து மேடமோ சார் சொன்ன சீன் எனக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு எதிரா பேசினா ஆர்எஸ்எஸ் காரன்ன்றது நீங்க ஸ்டாம்ப் பண்ண வேண்டாம். சரி, நீங்க பேசும்போது நீங்க ஆர்எஸ்எஸ் எதிரானவங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இல்ல ஆர்எஸ்எஸ் எதிரானவர்ங்கிறது அவர் அதான் ஒத்துக்கிறாரு. இப்போ சார் இல்ல சார் ஆர்எஸ்எஸ் காரரா டிக்ளேர் பண்ணல. நான் ஆர்எஸ்எஸ் காரர் அத தான் சொல்றோம். இப்போ அடுத்து வந்து அவர் சொன்னாரு டிப்ளமசி அந்த ஆப்கானிஸ்தான்ல கரெக்ட் தப்பு தான் அவர் சொன்னது வந்து அது என்ன ரீசன்னால அப்ப தெரியாது. இட் ஹஸ் ஹேப்பன். நான் என்ன கேக்குறேன் இது ரெண்டுமே ஒரே தராசுல பாருங்க. 2012ல ஒபாமா வந்து மன்மோகன் சிங் பாக்குறாரு. எஸ்.எம். கிருஷ்ணா கிட்ட கேக்குறாங்க வேரன் ஆண்டர்சனை நீங்க வந்து இங்க கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாரு? கொண்டு வர முடிஞ்சதா? எவ்வளவு தடவை ஒபாமா மீட் பண்ணீங்க? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. அவ்வளவு பெரிய கொடுமையான அந்த போபால் விஷவாயுவுக்கு தலைமையா இருந்த அவரை வந்து உள்ள கூட்டி வர முடிஞ்சா? அவர் பாகிஸ்தானுக்கு போலங்க சார், முடிஞ்சதா கேக்குறேன். நீங்க டிப்ளமேட்டிக் டைப்பை பத்தி பேசினா டிப்ளமேட்டிக் டைப்பை பத்தி பேசுங்க. ஆமா டிப்ளமேட்டிக் தான். கொண்டு வர முடிஞ்சதா? வேரன் ஆண்டர்சனை கொண்டு வர முடிஞ்சா? இல்ல அச்சா அடுத்தது கேட்டாரு. FATF ன்னு ஒன்று இருக்கு, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், உலகளாவிய ஒரு அமைப்பு. அவங்க வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க, கிரே லிஸ்ட் பண்ணுவாங்க. சமீபத்தில் பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல இருந்த பாகிஸ்தான் அவர்கள் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் இருக்காதுன்னு கொடுத்ததுனால அவங்க கிரே லிஸ்ட்ல இருந்து அவங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு another failure, India's failure சார். நான் முடிக்கல சார். நான் முடிச்சிரேன் சார். they are supporting terrorism சார். நான் முடிச்சிரேன் சார். எப்படி வெளிய வந்தாங்க? அவங்க கமிட்மென்ட் கொடுத்ததனால அந்த அமைப்பு வந்து அவங்கள கிரே லிஸ்ட்ல இருந்து உள்ள கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ இந்தியா மூவ் பண்ணிருக்காங்க. ஜூன்ல போய் பாருங்க, FATF ல வந்து கொடுத்திருக்காங்க. வித் தி ப்ரூவன்ட் ஆர்டிஃபேக்ட்ஸோட கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து திரும்ப பாகிஸ்தான அவங்களுடைய மந்த்லி மீட்டிங் இந்த மாசம் தான் நடக்க போகுது. வர ஆச்சாரி வர உங்கள்ட்ட கனிமொழி மேடம் நீண்ட நேரமா காத்துருக்காங்க. எஸ் கனிமொழி நீங்க குறிப்பிடுங்க. எஸ் சார், ஒன்றும் இல்லை. அந்த டைம்ல வந்து ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு காஷ்மீர் விசிட் பண்ணிருக்கணும், ஜம்மு காஷ்மீர் விசிட் பண்ணிருக்கணும். அந்த ஃபெகல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு போக வேண்டிய ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருந்தது. அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்றாங்க. ஏன்? IB மூலமா அவங்களுக்கு விஷயம் தெரியுது, ஏதோ ஒரு அட்டாக் நடக்குதுன்னு. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டரை மட்டும் நீங்க காப்பாத்திக்கிறீங்க. அப்ப அங்க இருக்கிற அந்த சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு எப்படி நீங்க வந்து இப்படி ஒரு அட்டாக் நடக்குதுன்னு தெரிஞ்சு அவ்வளோ டூரிஸ்ட்டை நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்க? இதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து பதில் இருக்கா? கிடையாது. அட்டாக் நடந்து முடிஞ்சோன்னா இந்த 4 கேள்விகளுக்கு மட்டும் இவங்க 2 பேரும் பதில் சொல்லுங்க. அட்டாக் நடந்து முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு இன்னைக்கு பாராளுமன்றம் திறந்ததுக்கு அப்புறமா அந்த 3 பேரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஏன் இத்தனை நாள் ஏன் பண்ணல? இதுக்கான பதில் சொல்லுங்க. இதே பிஜேபியில வந்து நம்ம வாஜ்பாய் வந்து பிரதமரா இருக்கும்போது கார்கில் வார் நடந்த போது கார்கில் வாரோட ரெவ்யூ கமிட்டின்னு ஒண்ணு போட்டாரு. தைரியம் இருந்தா அந்த கவர்மெண்ட் ரெவ்யூ கமிட்டி போட சொல்லுங்க. எதிர்கட்சிகள் அத்தனை ஃப்ளோர் லீடர்ஸையும் உட்கார வைக்க சொல்லுங்க, ரெவ்யூ பண்ணுங்க, இன்ச் பை இன்ச்சா சர்மிக்க சொல்லுங்க. நாங்க அப்ப நம்புறோம். இப்பவும் நாங்க நம்பாம இல்ல. அதனாலதான் நாங்க ஆபரேஷன் சிந்துக்கு கூட போகணும், உலக அளவுல போய் சுத்தி நாங்க ஒரு விதமா ஒற்று கருத்தோடு இந்திய பிரதமரோட நின்னதுக்கு நாங்க வந்து பறைசாற்றுதல் என்னன்னா, நாங்க அதை அரசியல் ஆக்குறோங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நாங்க வாங்கிக்கிறோம். இது அரசியல் ஆக்குவது திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல இந்தியா கூட்டணியோ காங்கிரஸோ கிடையாது. அந்த அட்டாக் நடக்க போறது தெரிஞ்சு பாரத பிரதமர் அங்க போகாம கேன்சல் பண்ணி அவர் உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டு பொதுஜன மக்களின் உயிரை வந்து விட்டுருக்காங்க. இதை வந்து எலெக்ஷனுக்காக அவங்க அழகான ஒரு எப்ப பார்த்தாலும் அவருக்கு இதான் சார், ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு வார் ஒன்னு கொண்டு வந்து அதை அரசியல் ஆக்குவாங்க. சோ இப்படிதான் பிஜேபி அரசுங்கிறது மட்டும் என்னோட நிறைவான கருத்தை நான் இங்க பாத்தீங்க.